Hello friends, பானின்ஸ் டூ சீரியல் இனிவரப்பற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சக்திவேல் இருந்துட்டு பழனியை பார்த்து உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது அப்படின்னு ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசவும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த பழனிக்கு பயங்கர கோவம் வந்துடுது. கொஞ்ச நேரம் நிறுத்துறீங்களாண்ணே, நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் இனிமேலும் என்னால் கேட்டுக்கிட்டு அமைதியாக இருக்க முடியாதுண்ணே. உங்கள் சொத்தும் தேவை கிடையாது, நீங்களும் எனக்கு தேவை கிடையாது. சுகன்யா, ஒரு நிமிஷம் கூட நம்ம இந்த வீட்டில் இருக்கவே கூடாது சுகன்யா, வா சுகன்யா போலாம் அப்படின்னு நம்ம சுகன்யா கிட்ட சொல்லவும், இங்க பாருங்க, அவங்க மட்டும் இந்த வீட்டோட வாரிசு கிடையாது, நீங்களும் தான், அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு இதை எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும், வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனியோட கையை பிடிக்கவும் இதை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம சக்தி இருந்துட்டு உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சவால் விடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சுகன்யா இருந்துட்டு பழனியை கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. இந்த பக்கம் இருந்துட்டு நம்ம முத்துவேல் சக்திவேல் கிட்ட, இங்க பாரு சக்தி, நீ பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை சக்தி அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்கண்ணே, நான் பண்றதுதான் கரெக்ட் அப்படின்னு ஆணவத்துல நம்ம சக்தி வேடு ஆடிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம சுகன்யா இருந்துட்டு நடந்த விஷயத்தெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸை தான் கூடவே கூட்டிட்டு வராங்க. இதை பார்த்துக்கிட்டு இந்த பழனி இருந்துட்டு, என்ன சுகன்யா, பிரச்சனை வேண்டாமே, இப்படி விட்டுடலாம். இங்க பாருங்க, உங்க அண்ணன் எப்படி எல்லாம் பேசினாரு, அவர் பண்றதெல்லாம் தப்புன்னு புரிய வைக்க வேண்டாம். அந்த வீடோ இல்ல அந்த சொத்தோ நம்மளுக்கு தேவை இல்லைங்க, ஆனா அவர் பண்ணதுக்கு அவர் தண்டனையை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம பழனிக்கு கொஞ்சம் பயமா இருந்தாலும் சரி, அண்ணனுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக போலீஸை கூட்டிட்டு இப்போ நம்ம சக்திவேல் வீட்டுக்கு போயிடுறாங்க. போன உடனே நம்ம சக்திவேல் இருந்துட்டு பழனி போலீஸ் கூட நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, போலீஸ் இருந்துட்டு உள்ள போறாங்க. உள்ள போன உடனே நம்ம சக்திவேல் இருந்துட்டு, இங்க பாருங்க மேடம், எதுக்காக நீங்க இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க, நீங்க சொத்து பிரிக்கிற விஷயமா பேசிக்கிட்டு இருந்தீங்க, ஆனா உங்க வீட்டு வாரிசுக்கு நீங்க சொத்தை கொடுக்க மாட்டேன்னு பிரச்சனை பண்ணீங்களாமே, அதை எப்படிங்க உங்களால சொல்ல முடியும்? இவரு கேஸ் கொடுத்துருக்காது, அதனால இவருக்கு சேர வேண்டிய எல்லா சொத்தையும் நீங்க பிரிச்சு கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சக்திவேலுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. இங்க பாருங்க மேடம், இவன் சின்ன வயசுலயே அவங்க அக்கா முந்தானியை பிடிச்சிட்டு ஓடிட்டான். இவன் இந்த வீட்டுக்காக எந்த உழைப்பையும் போடல. அப்படி இருக்கும்போது இவனுக்கு எதுக்காக நாங்க சொத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கவும், இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே பதட்டமா எதிர் வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே நம்ம சக்திவேல இருந்துட்டு பழனியை ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்த நம்ம கோமதி பயங்கர கோவமா, இங்க பாருங்கண்ணே, உங்க மனசுல கொஞ்சம் கூட ஈரன்றதே இல்லையா? எப்படி பழனியை பார்த்து இப்படி அசிங்கப்படுத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? பழனி எங்க கூட தானே இருந்தான், அவனை எங்க கூடவே விட்டுருக்க வேண்டியதானே? நீங்க தானே வந்து கூட்டிட்டு வந்து கடையை வச்சு கொடுத்தீங்க, என்னென்னமோ பண்ணீங்க. இப்போ சொத்துல பங்கு கொடுக்க மாட்டீங்கன்னா என்ன 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 நியாயம் இருக்கு? நீங்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத ஒரு கல்லு மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா நம்ம பழனிக்காக நம்ம கோமதி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நம்ம போலீஸ் இருந்துட்டு, மா நீங்க யாருமா, இங்க பாருங்க மேடம், இந்த வீட்டுல 3 அண்ணனுங்க, 3 பேரு, அதோட நானும் 4 பேரு அப்படின்னு சொல்றாங்க. சரி, 4 பேருக்கு இங்க இருக்கிற சொத்து எல்லாத்தையும் 4 பங்கா பிரிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம சக்திவேலுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சுகன்யா இருந்துட்டு, இங்க பாருங்க மேடம், இவரு யாருக்குமே சொத்து கொடுக்க மாட்டேன்னு ரொம்பவே அராஜகமா பேசிக்கிட்டு இருக்காரு. எல்லாருமே ரொம்ப ஆபாசனமான வார்த்தையில ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காருங்க மேடம் அப்படின்னு இல்லாத பொல்லாததெல்லாம் சுகன்யா நம்ம சக்திவேலை பத்தி பேசவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துட்டு, என்ன சுகன்யா நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாரு சுகன்யா, நீ பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு சுகன்யா அப்படின்னு நம்ம மாறி சொல்லவும், இங்க பாருங்கக்கா, அவர் பேசிக்கிட்டு இருக்க போதெல்லாம் நீங்க அமைதியாக தானே இருந்தீங்க, இப்ப மட்டும் என்ன நான் என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. அவர் பேசின பேச்சுக்கு எல்லாத்துக்கும் அவர் தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். அதுக்காக தான் நான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கேன். என் புருஷனை பார்த்தா உங்க வீட்டுக்காருக்கு என்ன இலக்காரமா போச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகன்யா இருந்துட்டு லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்கிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, போலீஸ் இருந்துட்டு இந்த சொத்தை எல்லாத்தையும் 4 பங்கா பிரிச்சுதான் ஆகணும் அப்படின்னு கட்டளையே இட்டுறாங்க. இதை கேட்டு நம்ம சக்திவேல் இருந்துட்டு, இங்க பாருங்க மேடம், எங்க வீட்டு சொத்துல இருந்து இவங்க 2 பேருக்கும் ஒரு சல்லி பைசா கூட அவங்களுக்கு போகவே போகாது, அதுக்கு போகவும் விட மாட்டேன். இங்க பாருங்க சார், நீங்க எவ்வளவுதான் வாயெல்லாம் பேசினாலையும் சட்டம் அதை அனுமதிக்காது.
உங்க பரம்பரை சொத்துல எல்லாத்துலேயும் சரி பங்கா நாளாக பிரித்து இப்போ 4 பங்கா தான் பிரித்து ஆகணும். அது கோர்ட்டும் ஆர்டர் கொடுத்துட்டாங்க, இங்கே பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சக்திவேலுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு எதுவுமே புரியல. அப்படியே ரொம்பவே தகச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம முத்துவேல இருந்துட்டு, இங்கே பாருங்க மேடம், நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த சொத்து எல்லாத்தையும் 4 பங்கா பிரிச்சிடலாம் அப்படின்னு நம்ம முத்துவேல் சொல்லவும், இதை கேட்ட நம்ம சக்திவேல் இருந்துட்டு, இங்கே பாருங்கண்ணே, என்னால் முடியாதுண்ணே, இந்த ஓடுகாலி கூட சேர்ந்து ஒட்டுணியா போன இவனுக்கும் கண்டிப்பா இந்த சொத்துல நான் பங்கு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே, இங்க பாருங்க மேடம், இங்க பாருங்க, என் புருஷனை இப்படிதான் அசிங்கப்படுத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க, நானும் எவ்வளவுதான் பொறுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த நேரம் பார்த்து போலீஸ் இருந்துட்டு, இங்க பாருங்க சார், உங்க சொத்து எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம முத்துவேல இருந்துட்டு எல்லா பத்திரத்தையும் எடுத்துட்டு வந்து போலீஸ் கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அதுல ஒரு உயில் இருக்கு. உயிலை பார்த்த உடனே பயங்கர ஷாக்கோட அந்த உயிலை எடுத்து போலீஸ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க சார், இந்த பரம்பரை சொத்து எல்லாத்தையும் சின்ன பையன் பழனி பேருக்கு எழுதி வைக்கிறேன் அப்படின்னு உயில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே சுகன்யாவுக்கு பயங்கர சந்தோஷம். மேடம், என்ன மேடம் சொல்றீங்க? இங்க பாருங்க, கோமதி, அதாவது காந்திமதின்றது யாருங்க அப்படின்னு கேட்கவும், நான் தான் மேடம், உங்க வீட்டுக்காரர் தான் இது எல்லா சொத்தையும் சின்ன பையன் பேர்ல எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம முத்துவேலுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பக்கம் சக்திவேல் தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் என்ன, அந்த உயிலை படிச்சு பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா, இங்க பாருங்க மாமா, நீங்க ஆணவத்துல இப்படி ஆடிக்கிட்டு இருந்தீங்களே, இப்ப எல்லா சொத்துக்கும் சொந்தக்காரரு என்னோட புருஷன் சொத்துல தான் இத்தனை வருஷமா நீங்க வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம மாறி வடிவு அப்படின்னு எல்லாருமே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சக்திவேல் இருந்துட்டு ரொம்ப கோவமா, என்ன மேடம் சொல்றீங்க நீங்க? இங்க பாருங்க மேடம், நீங்க சொல்றதெல்லாம் ரொம்ப பொய், நீங்க ஏதோ பொய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க சார், உங்க கண்ணு முன்னாடி தானே உங்க அண்ணன் எல்லா சொத்து பத்திரத்தையும் எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு, அதுல இருக்கிறத படிச்சு தானே உங்ககிட்ட சொல்றேன், இங்க பாருங்க, நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த உயிரை எடுத்து நம்ம சக்திவேல் கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே சக்திவேலு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இல்ல மேடம், நான் இதுக்கு சம்மதிக்கவே மாட்டேன், என்னால இந்த சொத்தெல்லாம் அந்த ஓடுகாலிக்கு பேருக்கு எழுதி வைக்க முடியாது, ஒன்னும் உதவாதனுக்கு, எந்த தகுதியும் இல்லாதவனுக்கு இவ்வளவு சொத்தையும் போக நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க சார், அவர் மட்டும் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாருன்னா இந்த சொத்துல நீங்க நிக்கவே முடியாது, நீங்க எல்லாரும் வெளியே போற நிலைமை தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட குமார் இருந்துட்டு, என்னப்பா இவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறாங்க, நீங்க பாட்டுக்கு அதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நம்ம வீட்டுல இருந்தே நம்மளையவே துரத்துவன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமா பேசுவோம். என்ன குமாரு, என்ன பேசிக்கிட்டு இருக்க? அதுதான் உயிலில் தெளிவா இருக்குல்ல, பழனியோட பேருக்கு தான் எல்லா சொத்தையும் உங்க தாத்தா எழுதி வச்சிருக்காரு, அது உனக்கு கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி குமார் கிட்ட கேட்கவும், என்ன சித்தி, என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்களே, சித்தப்பா ஒரு நாளாச்சு இந்த வீட்டுக்காக உழைச்சிருக்காரா, இல்ல சம்பாதிச்சுன்னு வந்து தான் போட்டிருக்காரா? இந்த குடும்பத்துக்காக எந்த ஒரு உழைப்புமே போடாதவருக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய சொத்தை தூக்கி நாங்கள் கொடுக்கணும்? எங்களால் கொடுக்க முடியாது, என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே போலீஸுக்கு பயங்கர கோவம் வந்துருது. இங்க பாருங்க சார், இந்த மாதிரி அதிகாரமா மற்றவங்க சொத்துல உட்காந்துக்கிட்டு பேசாதீங்க, இது உங்க சொத்தே கிடையாது, இப்ப எல்லா சொத்துமே உங்க இளைய பையன் பழனி பேர்ல தான் இருக்கு, உங்க தம்பி உங்க சித்தப்பாவோட சொத்துல தான் இப்ப வரைக்கும் நீங்க இருந்துட்டு இருக்கீங்க, முதல்ல வெளியே போங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்லவும், இதை கேட்ட பழனி இருந்துட்டு, இங்க பாருங்க மேடம், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மேடம், என்னதான் இருந்தாலும் அவர் என்னோட அண்ணனை போய் நீங்க வெளியே போக சொல்றீங்களே அப்படின்னு சொல்லவும், பாருங்க சார், உங்க தம்பி தானே, உங்க தம்பி எவ்வளவு பொறுப்பா அண்ணனுக்கு எந்த ஒரு அசிங்கமும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக எப்படியெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாருன்னு உங்களுக்கு எங்க சார் இருக்கிற சொத்துல ஆளுக்கு கொஞ்சமா எடுத்துக்கிட்டு சந்தோஷமா அந்த வாழ்க்கையை வாழாம இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு யாருக்கும் மனசாட்சினதே ஒண்ணு இல்லையா? சொத்துக்காக இப்போ அண்ணன் தம்பிங்கெல்லாம் சண்டை போட்டு எதுக்காக பெரியணும்?
இத்தனை வருஷமா எல்லாரும் ஒன்னா தானே இருந்தீங்க அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க மேடம், நீங்க என்னதான் சொன்னாலையும் இந்த பரதேசி பையனுக்கு இவ்வளோ சொத்தையும் தூக்கி எங்களால கொடுக்க முடியாது. டேய் கொஞ்ச நேரம் நிறுத்துடா, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற. என்னடா மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ, என்ன நினைச்சு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு நம்ம அப்பத்தா பயங்கர கோவமா நம்ம சத்திவேலை பார்த்து கேட்கவும், இங்க பாராத்தா உன்னோட புருஷன் என்ன உயிரை எழுதி வச்சுட்டு போயிருக்காருன்னு பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருடா, உன்னோட புத்தி தெரிஞ்சுதாண்டா அவரு இப்படி ஒரு உயிரை எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. எனக்கு கூட தெரியலடா இப்படி ஒரு உயிரை எழுதி வச்சிருக்காருன்னு. இங்க பாருடா, திரும்பவும் பழனியோட சொத்துல அவனுக்கு பங்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். உங்க அப்பா சம்பாதிச்ச எல்லா சொத்துமே பழனிக்கு தான், பழனி மட்டும்தான். இத்தனை வருஷமா நீ சம்பாதிச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தல, அந்த சம்பாதிச்சது எல்லாத்துக்கும் காரணம் பழனி தான். பழனியோட சொத்துல தான் எல்லாத்தையுமே ஆண்டு அனுபவிச்சிருக்க. இப்ப அவனுக்கே சொத்தை கொடுக்க மாட்டேன்னு இப்படி பிடிவாதமா நின்றுகிட்டு இருக்கே. பழனி மனசு வச்சா மட்டும்தான் இப்போ உங்களுக்கே பங்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சத்திவேல் ரொம்பவே அதிர்ச்சியில கீழே உட்காந்துறாரு. அதுக்கப்புறம் நம்ம அப்பதான் இருந்துட்டு பழனி கிட்ட போயிட்டு, இங்க பாருப்பா பழனி, உன்னோட மனசு கஷ்டப்படுற மாதிரி அந்த பரதேசி பையன் இப்படியெல்லாம் பேசிட்டான். நீ கவலைப்படாத, புத்தி இல்லாதவன் அவன் புத்தி இல்லாம என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கான்பா, நீ மனசுல எதையும் வச்சுக்காத அப்படின்னு சொல்லவும், இல்லாத்தா அவர் ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறாரு. என்னால இந்த வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு ஏன்டா உசுரோட இருக்குன்ற அளவுக்கு எனக்கு மன கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லவும், ஐயோ பழனி இப்படியெல்லாம் பேசாத பழனி, ஏன் பழனி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட சக்தி இருந்துட்டு, என்ன நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா இங்க பாருங்க, என்ன நினைச்சிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சக்தி ஒரு நிமிஷம் அமைதியா இரு. இங்க பாருங்க மேடம், என்னோட குடும்ப விஷயத்த நாங்க பாத்துக்கிறோம், எந்த பிரச்சனையும் இல்லாம நானே எல்லா பிரச்சனையும் முடிச்சு வச்சுக்கிறேன், நீங்க போங்க மேடம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அப்பதான் இருந்துட்டு நம்ம சத்திவேல் கிட்ட, இங்க பாருடா, உன்னோட அண்ணனுக்கு இப்பதான் உடம்பு முடியாம அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கானோ தெரியும். இந்த ஒரு சமயத்துல அவனு எல்லா சொத்தையும் எல்லாருக்கும் எழுதி கொடுக்கணும்னு நினைச்சது தப்பாடா. அவன் ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாத்தையும் நடத்தி வச்சிட வேண்டியதானே. எதுக்காகடா இப்படி பிடிவாதம் பண்ணிட்டு இவ்வளோ அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க எல்லாரையுமே அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம சக்திவேல் இருந்துட்டு, இங்க பாராத்தா, என்னத்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஒன்றும் இல்லாத எதுக்குமே தகுதி இல்லாத ஒருத்தவனுக்கு எல்லாத்தையும் கொடுப்பேன்னு சொல்லுவீங்க, எந்த ஒரு உழைப்புமே போடாம எல்லா சொத்தையும் ஆட்டிய போட்டுட்டு போயிடுவான், அதை பார்த்துக்கிட்டு நான் அமைதியா நிக்கணும், அதை தானே சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம வடிவு இருந்துட்டு, இங்க பாருங்க தம்பி, காலையில இருந்து நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், நீங்க பாட்டுக்கு பேசிட்டே போறீங்க. பழனி யாரு, உங்க தம்பி தானே, உங்க தம்பிக்கு போய் உங்க தம்பியவே இப்படி அசிங்கப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு மனசாட்சினது ஒண்ணு இல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன நீங்களும் இவங்க கட்சி சேர்ந்துட்டீங்களா, நீங்க அந்த பக்கம் திரும்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க தம்பி, நான் எந்த பக்கமும் திரும்பல, நியாயத்தை தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இத்தனை வருஷமா நம்ம இந்த வீட்டுல ஆண்டு அனுபவிச்சிட்டோம் அப்படின்றதுக்காக தான் உங்க அண்ணனே இந்த முடிவு எடுத்திருக்காரு. என்ன இந்த முடிவுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க. இந்த வீடு உங்க தம்பி பேர்ல இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு தான் என்னோட கேள்வியே. எதுக்காக இவ்வளவு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு மனசாட்சின்றது ஒண்ணு இல்லவே இல்லையா அப்படின்னு நம்ம வடிவருந்துட்டு கேட்கவும், இதை கேட்ட சுகன்யா இருந்துட்டு, இங்க பாருங்கக்கா, அவருக்கு எங்கக்கா மனசாட்சின்றது ஒண்ணு இருக்கும், அவருக்கு எல்லா சொத்தையும் எழுதி வச்சுட்டாதான் அவரோட மனசு நிம்மதியா சந்தோஷமா இருப்பாரு. அவர் மற்றவங்க சொத்துகள்லாம் எல்லாருக்கும் எழுதி கொடுத்துடக்கூடாது, மற்றவங்க நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எப்படிக்கா சந்தோஷப்படுவாங்க, கண்டிப்பா சந்தோஷப்பட மாட்டாங்க. இவருக்கெல்லாம் சத்தியமா என்ன சொன்னாலும் புத்தியே வராது. இங்க பாருங்க, போலீஸ் என்ன சொன்னாங்களோ அதை மட்டும் சொல்லுங்க மேடம், நீங்கள் அது கொஞ்சம் பேசுங்க மேடம் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம அப்பதான் இருந்துட்டு ரொம்பவே கோபமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மீனா வராங்க. மீனா வந்த உடனே எதிர் வீட்டுல பிரச்சனையா போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம கோமதி இருக்கிறதே பாக்குறாங்க. நம்ம கோமதி கிட்ட போயிட்டு, அத்தை என்னத்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரடி மீனா அப்படின்னு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்றாங்க. சொன்ன உடனே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. என்னத்த இவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் நடந்துச்சா, என்னால இதை நம்பவே முடியலங்க அத்தை அப்படின்னு சொல்லவும், என்னாலையும் நம்ப முடியலடி, என் அண்ணன் எதுக்காக புத்தி கிட்டு போய் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தெரியல. பழனி தான் ரொம்ப பாவம், அவனை ரொம்ப காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி பேசிட்டான், என்ன பண்றதுன்னே தெரியல. பழனிக்காக
ஒரு வார்த்தை நம்ம பேச போனா 4 வார்த்தை என்ன கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. என்னால என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லவும் ராஜும் வராங்க. வந்த உடனே நடந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இங்க பாருங்க இந்த சித்தப்பாக்கு என்ன எதுக்காக இப்படி ஒரு புத்தி, எதுக்காக இப்படி எல்லாருமே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னத்த சொல்ல, பிறந்ததுல இருந்தே இப்படி தானே இவன் பண்ணிட்டு இருக்கான். இவனுக்கெல்லாம் மரியாதை கொடுத்து பேசுறதே பெரிய விஷயம். இவன்லாம் என்னோட அண்ணன் சொல்லிக்கவே எனக்கு ரொம்ப ரொம்ப அசிங்கமா இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு பழனி கிட்ட போயிட்டு, இங்க பாரு பழனி, நீ வருத்தப்படாத பழனி, அவன் தான் இப்படி, அதாவது சத்திவேல் அண்ணன் இப்படிதான் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும்ல, அதை நினைச்சு நீ கஷ்டப்படாதடா அப்படின்னு சொல்லுவோம். அக்கா, என்னால சத்தியமா முடியலக்கா, இந்த சொத்து எதுவுமே எனக்கு வேண்டாம் தான் சொன்னேன். ஆனா சுகன்யா தான் எதுவுமே என் பேச்சை கேட்காம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டா. இப்போ எனக்கு என்ன பண்றதுனே தெரியலக்கா, அப்படியே தலை சுத்துற மாதிரி இருக்குக்கா. இங்க பாரு பழனி, சுகன்யா பண்ணதுதான் கரெக்டு. எப்படி அவர் இஷ்டத்துக்கு அவர் என்ன வேணாலும் பேசுவாரு, எல்லாரையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருப்பாரு. அதை பார்த்துக்கிட்டு நம்ம அமைதியா இருக்கணுமா என்ன? அதெல்லாம் இல்லவே இல்லை. அவர் பண்ணது தான் கரெக்டு, அவ பண்ணது தான் கரெக்டு. நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பலனே, நீ இனிமே எதுவுமே பேசாத. கண்டிப்பா சுகன்யாவே எல்லாத்தையும் பார்த்துப்பா. என்னோட பொண்ணு அரசி விஷயத்திலேயே அவங்க எவ்வளவு மனசாட்சி இல்லாம எவ்வளவு கேடுகட்டத்தனமா நடந்துக்கிட்டானோ உனக்கு தெரியும்ல. எதுக்காக அவங்க கிட்ட எல்லாம் போய் பேசிக்கிட்டு, நீ அமைதியா இரு, சுகன்யாவே எல்லா விஷயத்தையும் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லவும், இல்லக்கா அந்த சொத்து எனக்கு தேவையில்லைன்னு சொல்றேன். இவ்வளவு சண்டை போட்டு எல்லாரையும் கஷ்டப்படுத்தி எதுக்காக அந்த சொத்தை நம்ம பேருக்கு மாத்திக்கணும்னு கேட்குறேன். என்னால் அதை ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லவும், இங்க பாருடா, நீ அந்த வீட்டு வாரிசு, அந்த வீட்டு வாரிசுக்கான உரிமையை நீ விட்டு கொடுக்கவே கூடாது. எதுக்காக உன்னோட உரிமையை விட்டு கொடுத்து நீ மற்றவங்களுக்கு எதுக்காக இறங்கி போகணும்? நீ இறங்கி போகணுன்ற அவசியம் உனக்கு இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனிக்கு சொல்லவும், இங்க பாருங்கக்கா, நான் சின்ன வயசுல இருந்தே உன் மேல ரொம்ப பாசம் வச்சதுனாலதாக்கா உன் கூடவே நானும் வந்துட்டேன். அதுதான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பே. நான் மட்டும் இங்கே இருந்திருந்தேன்னா கண்டிப்பா என்னோட வாழ்க்கையில நானும் ஒரு பெரிய ஆளா இருந்திருப்பல்லக்கா அப்படின்னு சொல்லுவோம். இதை கேட்டு நம்ம பாண்டியன் இருந்துட்டு, என்னடா பழனி இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கே, எங்க வீட்டுக்கு வந்ததுனாலதான் இப்போ உன்னை உருப்படாதவன் அப்படி இப்படின்னு அசிங்கப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்களா? இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்றியாடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஐயோ இல்ல மச்சான், உங்க மேல நான் ஏதாவது குறை சொல்லுவேனா? சத்தியமா இல்ல மச்சான், நான் அப்படியெல்லாம் நினைச்சு சொல்லவே இல்லை. இப்போ நானும் ஒரு மனுஷனா இருந்திருந்தா என்னையும் எல்லாரும் மதிச்சிருப்பாங்கல்ல, மதிச்சு என்கிட்டயும் ஏதாவது நல்ல விஷயம் பேசியிருப்பாங்கல்ல. அது எதுவுமே இல்லாததுக்கு காரணம் நான் தானே. நான் தான் எல்லாருக்கிட்டையும் மரியாதைய யாரும் எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே இருக்க முடியும். அதுதான் மச்சான் சொன்னேன். மாமா இங்க பாருங்க மாமா, நீங்க கஷ்டப்படாதீங்க மாமா. நீங்க கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியல மாமா. நீங்க இனிமே வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு சொத்து தானே, எனக்கு கொடுக்குற எல்லா சொத்தையும், என் பங்கு வர சொத்து எல்லாத்தையும் நான் உங்க பேருக்கு எழுதி வச்சிடறேன் மாமா. சொத்தெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது மாமா. அது இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். ஆனா மனுஷங்க அப்படி இல்லை மாமா. நம்ம கூடவே ஆயுசுக்கும் இருக்கிறவங்க, அவங்க நம்ம கூட இருந்தாவே போதும் மாமா. இந்த சொத்து நமக்கு தேவையே கிடையாது மாமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம அரசியும், இங்க பாருங்க மாமா, அண்ணன் சொல்றது கரெக்டு தான், நீங்க வருத்தப்படாதீங்க. இங்க பாரு அரசி, நான் சொத்துக்காகலாம் இவ்வளோ பேச கிடையாது. ஆனா என் மனசை இவ்வளோ காயப்படுத்தி பேசிட்டாரே, கூட பிறந்த தம்பினுக்கு கூட பார்க்காம என்னை அவ்வளோ காயப்படுத்தி பேசியிருக்காரு. எப்படி அவருக்கு இப்படி மனசு வந்ததுன்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த பழனி இருந்துட்டு, இங்க பாருடா பழனி, என்னை மன்னிச்சிருடா. சின்ன வயசுல இருந்து நீ மல்லிகை கடையில வேலை பார்த்ததுனால தானே உன்னோட லைஃபே இந்த மாதிரி ஆயிடுச்சு. என்னை மன்னிச்சிருடா, உன்னோட வாழ்க்கையே நான் அழிச்சிட்டேன்டா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே, என்ன மச்சான், மல்லிகை கடையில வேலை பார்க்கறது என்ன அவ்வளோ அசிங்கமா ஒன்றும் இல்லை. நான் அதை கௌரவமா தான் நினைக்கிறேன். ஆனா அது அசிங்கமாக நினைக்கிறவங்க தான் கேவலமாக இருப்பாங்க. நீங்கள் வருத்தப்படாதீங்க மச்சான் அப்படின்னு சொல்லவும், இல்லை பழனி, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீ பேசினதெல்லாம் நினச்சா. இங்கே பாருங்க மச்சான், நீங்கள் இதை பற்றியெல்லாம் வருத்தப்படாதீங்க. அங்கே என்ன பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குன்னு தெரியல. சுகன்யாவும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானோ தெரியல. நான் போய் அங்கே பார்க்குறேனே
அப்படின்னு சொல்லிட்டு எதிர் வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே நம்ம பழனி பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கவும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம போலீஸ் இருந்துட்டு, இங்கே பாருங்க சார், நீங்கள் என்னதான் பண்ணாலையும் என்னதான் செஞ்சாலையும் எல்லா சொத்தும் 4 பேருக்கு பங்கு போக தான் செய்யும். நீங்கள் இப்போதைக்கு எதுவுமே பண்ண முடியாது. இப்போ சொத்தை பிரிக்கணும்னாலையும் கோமதியும் சரி பழனியும் சரி இவங்க 2 பேரும் கையெழுத்து போட்டு தானே ஆகணும். இவங்க 2 பேரும் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எந்த சொத்தும் யாருக்கும் போகவே போகாது. இருக்கிற சொத்து அப்படியே யார் பேரில் இருக்கோ அது அப்படியே தான் இருக்கும். நீங்கள் மனசு வச்சா மட்டும்தான், இல்லை அவங்க மனசு வச்சா மட்டும்தான் எல்லா சொத்தையும் பிரிக்க முடியும். அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு புத்தியோட பொழைக்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லவும் இதை கேட்டு நம்ம அப்பத்தான் இருந்துட்டு, ஐயோ கடவுளே, நான் போகிற காலத்தில் இப்படி சந்தோஷமாக இல்லாமல் ஒவ்வொன்றத்தையும் நினச்சி கஷ்டப்பட வச்சுக்கிட்டு இருக்கானே இந்த படிபாவி பையன். இங்கே பாருடா, ஏண்டா இப்படி என்னோட உசுரை வாங்கிக்கிட்டு இருக்க? உங்கள் அப்பா போய் சேர்ந்தப்பவே நானும் போய் சேர்ந்துருந்தா இந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்குமா? இல்லை இந்த பிரச்சனையெல்லாம் நான் கண்ணில் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பேனா? இங்கே பாருங்கம்மா, நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. இங்கே பாருங்கள் சார், நீங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? இங்கே பாருங்கள் மேடம், என்னோட முடிவிலிருந்து நான் ஒரு ஸ்டெப்பை கூட முன்னாடியோ இல்லை பின்னாடியோ வைக்க மாட்டேன். அந்த ஓடுகாலங்களுக்கு 2 பேருக்கும் இந்த சொத்துல இருந்து ஒரு ஒத்த பைசா கூட போகவே போகாது அப்படின்னு சொல்லவும், அப்படியா சார், சரிங்க சார், அந்த சொத்துல இருந்து ஒரு பங்கு கூட உங்களுக்கும் வராது, அதையும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். இதை கேட்ட உடனே நம்ம சத்தவேலுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் சுடர் இருந்துட்டு நம்ம குமார் கிட்ட, இங்க பாருங்க, எதுக்காகங்க இப்படி சொத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமா வாழ பார்க்கணும். இல்லாததுக்கு ஆசைப்பட்டு இப்படி எல்லாரும் மனசையும் ஏங்க கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லவும், ஏய், இந்த விஷயத்துல எதுக்காக நீ மூக்க நுழைக்கிற? உன்னை யாராச்சும் வந்து கருத்து சொல்ல சொன்னாங்களா? மூடிக்கிட்டு வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட உடனே சுடருக்கு பயங்கர கஷ்டமாயிடுது. அதுக்கப்புறம் நம்ம அது யாரு தங்கமயிலு, அதுக்கப்புறம் நம்ம பாக்கியம், இவங்க 2 பேருமே சுடரை பார்க்கறதுக்காக வராங்க. வந்த உடனே இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கிறத கேட்டுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சுடர்கிட்ட போயிட்டு, இங்கே பாரு சுடரு, என்ன சுடரு, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, நீ ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அதுவும் அந்த குமார் பையன் உங்ககிட்ட ஏதோ கோபமெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கக்கா, அவர் இங்கே நடந்துக்கிட்டு இருக்க பிரச்சனையில் என்கிட்ட கோபமாக பேசிட்டாரு, மற்றபடி என்கிட்ட நல்லா சந்தோஷமாக தான் நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, உன் முகத்தில் துளி கூட சந்தோஷன்றது ஒன்று இல்லவே இல்லை. நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு உன்னோட முகத்திலேயே தெரியுதுடி. ஏன்டி ஏதாவது மறைச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாரு சுடரு, நீயும் அமைதியாக இருக்காத, உனக்கு தேவையான சொத்து எல்லாத்தையும் நீயே கேட்டு வாங்க, சரியா? இங்கே பாருமா, ஏற்கனவே இங்கே அதுக்காக தான் சண்டை போயிட்டுருக்கு. நீ பாட்டுக்கு எதையோ வந்து பேசிக்கிட்டு இருக்க. இந்த சொத்து விஷயத்தில் நீ எதுவும் தலையிடாத. அவங்க என்ன வேணாலும் முடிவு எடுத்துக்கிட்டு போகிறாங்க. திரும்ப இந்த விஷயத்தை பற்றி நீ என்கிட்ட பேசாதம்மா. என்னடி புத்தி கிட்டத்தனமாக இப்படி பேசிக்கிட்டு இருக்க? நீ இதை பற்றி பேசினா மட்டும்தான் உனக்கான சொத்து எல்லாத்தையும் கொடுப்பாங்க. நீயும் சொத்து சொகணும் சந்தோஷம் வாழணும்ல. இங்க பாருமா, சொத்தும் பணமும் இருந்தா மட்டும் சந்தோஷமா வாழ்ந்துட முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தங்கமயிலு, சுடரு, அதுக்கப்புறம் பாக்கியம், இவங்க 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்த நம்ம சரவணன் இருந்துட்டு, இந்த வீட்டு சொத்தை எப்படி ஆட்டிய போடலான்னு 3 பேரும் எப்படி பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு பாரு. எப்பா, இப்படி ஒரு கேவலமான ஜென்மங்களை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது அப்படின்னு பயங்கர கோபத்துலேயும் ஆவேசத்துலேயும் அங்கே நின்று நம்ம சுடரையும் அதுக்கப்புறம் நம்ம தங்கமயிலு பாக்கியத்தை முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நம்ம அது யாரு கோமதி இருந்துட்டு, ஐயோ என்ன இவன் இப்படி முறைச்சிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு நம்ம சரவணன் கிட்ட போயிட்டு, சரவணா வா சரவணா, நம்ம உள்ளே போகலாம். இங்கே பாருங்கம்மா, அடுத்தவங்க சொத்தை எப்படி பிடுங்கலான்னு எப்படி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு பாருமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அதாவது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கதிர் வந்துட்டு எல்லா விஷயமே தெரிஞ்சுக்கிட்டு இப்போது தன்னோட மாமனாரை பார்க்கறதுக்காக தன்னோட மாமனார் வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே தன்னோட மாமனார் ரொம்பவே கஷ்டப்பட்டு எல்லார்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பதறி ஓடி போய், இங்கே பாருங்க மாமா, நீங்கள் உடம்பு முடியாதவங்க, எதுக்காக இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்டெயின் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பேசவே கூடாது. ஏற்கனவே உங்கள் உடம்பு எந்த நிலைமையில் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும்ல. அப்படி இருக்கும்போது எதுக்காக
இப்படி எல்லாருக்கிட்டேயும் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி பேசாதீங்க மாமா. வாங்க மாமா, வெளியே போகலாம். என்னடா, என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? முதல்ல வெளியே போ, எங்கள் வீட்டு பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி நம்மப்பா அது யாரு நம்ம சத்துவேல இருந்துட்டு ரொம்ப வயலண்ட்டாக நடந்துக்கவும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த போலீஸுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. வந்த உடனே இங்கே பாருங்கள், வந்ததுலேருந்து நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு எல்லாருக்கிட்டையும் வயலண்ட்டாகவே நடந்துக்கிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்கள் கான்ஸ்டபிள், இவரை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்ட உடனே சத்துவேலுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. என்ன மேடம், என்னை அரெஸ்ட் பண்ணுறீங்களா? உங்களால் அரெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், கான்ஸ்டபிள் சொன்ன வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சத்துவேல் கையில் விலங்கியும் மாட்டிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த பழனிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் என்ன இந்த கதையில் அடுத்த சுவாரஸ்யம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோ.